நபிஷித் அலைவாசலம் இறப்பு நேரம் வந்தபோது அவர் தனது பொறுப்பு மிகவும் நேர்மையான மகன் இத்ரிஸ் கொடுத்தார். அவர் அவருக்கு பின் தனது வேலையை தொடர்ந்தார். அவரது மகன் இனான் அதற்கு பதிலாக அவரது மகன் மலாபில் என்பவரால் மாற்றப்பட்டார். 7 பிராந்தியங்களின் ஆட்சியாளராக மலாபில் என்றும், நகரங்களையும் பாரிய கோட்டைகளை உருவாக்குவதற்கும் காடுகளை முதலில் அழித்தவர் என்றும், ஈராக்கின் சஸ், எகிப்து மற்றும் பாபிலோனியா கட்டுமானத்திற்கும் அவர் பொறுப்பேற்றார் என்றும் பெர்சியர்கள் வலியுறுத்தினர். அவர் இப்லிஸையும் அவரது இராணுவத்தையும் தோற்கடித்தார். பின்னர் அவற்றை மலைகள் மற்றும் பள்ளத்தாக்கில் சிதறடித்து அவர்களில் ஏராளமான எண்ணிக்கையை கொன்றார். அவர் 40 வருட காலத்திற்கு ஆட்சி செய்தார். அவரது கடமைகளை அல்லாஹ் இத்ரிஸ் என்ற புத்தகத்தில் சொல்லிக் குறிப்பிட்டுள்ளான். உண்மையில் அவர் சத்திய மனிதர் மற்றும் ஒரு தீர்க்கதரிசி. நாங்கள் அவரை ஒரு உயர் நிலையத்திற்கு வளர்த்தோம். பேனாவுடன் எழுதிய முதல் மனிதர்தான் என்று இப்னு இஷாக் அவர்கள் கூறினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் உயிருடன் இருந்தபோது அவர் பிறந்தார். அவருடன் தனது வாழ்க்கையின் 308 ஆண்டுகள் வாழ்ந்தார். வஹாபின் கூற்றுப்படி இத்ரிஸ் ஒரு வலுவான, பரந்த நெஞ்சு கொண்டு ஒரு நன்கு கட்டப்பட்ட மனிதர். குறைந்த குரலுடன் பேசினார். அவர் உயரமானவர், 60 முழ சாட்டலும் அழகாகவும் இருந்ததாகவும், எப்போதும் அமைதியான நடத்தையுடன் பேசினார் என்றும் கூறப்படுகிறது. தீர்க்கதரிசி இத்ரிஸ் மிகவும் அறிவுபூர்வமாக ஆர்வமாக இருந்தார். வானம், பூமி, சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் மேகம் ஆகியவற்றிலிருந்து தனது படைப்பாளி உருவாக்கிய பிரபஞ்சத்தின் பரந்த தன்மையை அவர் சிந்திப்பார். அவர் உரை பின்பற்றுபவர்களிடமிருந்து வந்தவர் மற்றும் உரை இறந்ததைத் தொடர்ந்து ஆதாமின் சந்ததியினரை ஆட்சி செய்தார். பேனாவை அறிமுகப்படுத்தியதன் மூலம் மனிதகுலத்திற்கு வாசிப்பு மற்றும் எழுதும் கலையை அறிமுகப்படுத்திய முதல் மனிதர் இத்ரிஸ் தான் என்று அபுதாரால் ஒரு ஹதீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதாம் மற்றும் அவரது மகன் சேத் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் போதனைகள் மற்றும் மதத்தை பின்பற்றி இத்ரிஸ் பாபிலோனில் பிறந்து வளர்ந்தார். அவர் தனது முன்னோர்களின் மதத்திற்கு மக்களை மீண்டும் அழைத்தார். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அவரிடம் கேட்டார்கள். அதே நேரத்தில் பெரும்பான்மையானவர்கள் விலகிச் சென்றனர். இத்ரிஸும் அவரது ஆதரவாளர்களும் எகிப்துக்கு பாபிலோனை விட்டு வெளியேறினர். அங்கு அவர் தனது பணியை மேற்கொண்டார். மக்களை நியாயமான மற்றும் நியாயமானவற்றுக்கு அழைத்தார். அவர்களுக்கு சில பிரார்த்தனைகளை கற்பித்தார். சில நாட்களில் உண்ணாவிரதம் இருக்கவும், அவர்களின் செல்வத்தின் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு வழங்கவும் அவர்களுக்கு அறிவுறுத்தினார். கபிலின் பிரதிவாதியின் மக்கள் கேன் வழிகாட்டுதலையும் பாவத்தையும், பாவமும் ஊழலும் வேகமாக அதிகரித்து பரவத் தொடங்கினர். ஷைத்தனின் செல்வாக்கிற்கு தனது சொந்த மக்கள் இரையாகி வருவதை பார்க்க இத்ரிஸால் தாங்க முடியவில்லை. எனவே கபிலின் ஊழல் பின்பற்றுபவர்களுக்கு எதிராக போருக்கு அழைக்குமாறு அல்லாஹ் நபி இத்ரிஸுக்கு அறிவுறுத்தினான். இஸ்லாத்தின் வரலாற்றில் ஊழலுக்கு எதிராக போர் செய்து முதல் தீர்க்கதரிசி மற்றும் தூதர் இத்ரிஸ் ஆவார். அல்லாஹ்வின் கட்டளையிட்டபடி இத்ரிஸ் மனிதர்களின் இராணுவத்தை கூட்டி அல்லாஹ்வின் பெயரில் மீறுபவர்களுக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றார். இப்போது பெரும்பாலான ஊழல் செய்பவர்கள் மறைந்து விட்டதால் அவர் தனது பணியை மேற்கொண்டார். மக்களை நியாயமான மற்றும் நியாயமானவற்றிற்கு அழைத்தார். இபிஎல்ஸின் சதித்திட்டத்தை பற்றியும், தனது முதல் பெற்றோரை சொர்க்கத்திலிருந்து எவ்வாறு அகற்றினார் என்பதையும், அல்லாஹ்விடம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையும், மன்னிப்பு கோருவதையும் கற்பித்தார். இத்ரிஸ் தனது மக்களிடம் சொல்வார். தனது சொந்த செயல்களை பார்த்து அவர்களை தனது இறைவனிடம் வேண்டுகோள் விடுப்பவர்களாக நியமிப்பவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை விட அல்லாஹ்வின் உதவிகளுக்கு யாரும் சிறந்த நன்றியை காட்ட முடியாது என்று அவர் கூறுவார். அவர் சொன்னார், மக்களிடம் இருப்பதற்கு பொறாமைப்படாதீர்கள், ஏனெனில் அவர்கள் அதை சிறிது நேரம் மட்டுமே அனுபவிப்பார்கள். அதிகமாக ஈடுபடுபவர் அதிலிருந்து பயனடைய மாட்டார். வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி ஞானம் வேண்டும். வசனத்தின் பொருள் என்ன என்று இப்னு அப்பாஸ் கப் கேட்டார். நாங்கள் அவரை சொர்க்கத்தில் உயர்த்தினோம். கப் பதிலளித்தார், அல்லாஹ் இத்ரிஸுக்கு வெளிப்படுத்தினான், ஆதாமின் எல்லா குழந்தைகளின் அதே அளவிலான செயல்களை ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்காக உயர்த்துவேன். எனவே இத்ரிஸ் தனது செயல்களை அதிகரிக்க விரும்பினார். தேவதூதர்களிடமிருந்து ஒரு நண்பர் அவரை பார்வையிட்ட போது இத்ரிஸ் அவரிடம் சொன்னார், அல்லாஹ் எனக்கு அவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளான். யாகுத் மற்றும் நஸ்ர
வாட் ஒரு பக்தியுள்ள மனிதர். அவர் தனது மக்களால் நேசிக்கப்பட்டார். ஆனால் அவர் இறந்தபோது அவர்கள் கூடி பாபிலோனில் அவரது கல்லறையைச் சுற்றி இருந்தார்கள். இந்த மனிதனின் மரணம் குறித்து வருத்தத்தால் அதிகமாக இருந்தனர். இந்த நிலையில் இப்லிஸ் அவர்களை பார்த்தபோது அவர் ஒரு மனிதனாக மாறுவேடமிட்டு அவர்களிடம் வந்து, இந்த மனிதனின் மரணம் குறித்து உங்கள் வருத்தத்தை நான் கண்டேன். எனவே அவரை போன்ற ஒரு சிலையை நான் கட்டி எழுப்ப வேண்டும். இதனால் நீங்கள் அவரை நினைவில் கொள்ளலாம். அவர்கள் பதிலளித்தார்கள், ஆம். எனவே அவர் அவரை போன்ற ஒரு சிலையை உருவாக்கினார். அதை அவர்கள் சேகரிக்கும் இடத்தில் அமைத்தனர். அவர்கள் அவரை நினைவில் வைத்தார்கள். அவரை நினைவில் கொள்வதில் ஷைந்தன் அவர்களின் ஆர்வத்தை கவனித்த போது அவர் பரிந்துரைத்தார், நீங்கள் ஒவ்வொருவரின் வீடுகளிலும் நான் அவரை பற்றிய ஒரு சிலையை கட்ட வேண்டுமா? அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை அவரது வீட்டில் நினைவில் வைத்துக் கொள்ள முடியுமா? அவர்கள் ஒப்புக்கொண்டனர். பின்னர் இப்லிஸ் சிலையை உருவாக்கினார். அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வைக்கப்பட்டனர். மக்கள் அவரை நினைவில் வைக்க அதை பயன்படுத்தினர். குழந்தைகள் தலைமுறை தங்கள் நினைவுக்கு தங்கள் தந்தைகள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தார்கள். இருப்பினும் குழந்தைகள் வந்தபோது தங்கள் பிதாக்கள் அவர்களை எவ்வாறு நினைவில் வைத்திருக்கிறார்கள் என்பது பற்றி அவர்களுக்கு தெரியாது. எனவே படிப்படியாக அவர்கள் தங்கள் கடவுளாக அழைத்துச் சென்றனர். ஆகவே அல்லாஹ்வை தவிர வணங்கப்பட்ட முதல் நபர் வாட். அவர்கள் வாட் என்று பெயரிட்ட சிலை. இதன் விளைவாக ஒவ்வொரு சிலையும் வேறு குழுவினரால் வணங்கப்பட்டது. நீண்ட காலத்திற்கு பிறகு மக்கள் தங்களை தாங்களே சிலைகளை தயாரிக்க தொடங்கினர். இதனால் அவர்களின் முக்கியத்துவத்தை முழுமையாக உணர முடியும். இவ்வாறு அவர்கள் அல்லாஹ்வுக்கு பதிலாக வணங்கப்பட்டனர். ஷிர்க் இறுதியாக முதன்முறையாக உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். முகமது இப்னு கேஸின் அதிகாரம் குறித்து சுவா இப்னு ஜரீர் தனது தப்சீரில் அறிக்கை அளித்தார். அவர்கள் ஆதாமுக்கும் நூ இடையேயான காலகட்டத்தில் பக்தியுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பின்தொடர்பவர்கள் இருந்தனர். அவர்கள் இறந்தபோது அவர்களை பின்பற்றுபவர்கள், நாங்கள் அவர்களிடம் சிலைகளை உருவாக்கினால் அது எங்கள் வழிபாட்டில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், மேலும் அவர்களை நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே அவர்கள் சிலைகளை கட்டினர். ஆனால் அவர்கள் இறந்துவிட்ட போது மற்ற தலைமுறையினர் அவர்களுக்கு பின்னால் வந்தபோது இப்லிஸ் அவர்களை அணுகி, உங்கள் முன்னோர்கள் அவர்களை வணங்கினர். அந்த வழிபாட்டின் மூலம் அவர்களுக்கு மழை பெய்தது. எனவே நீங்கள் ஏன் அவர்களை வணங்கக்கூடாது? அவர்கள் அவர்களை வணங்க வந்தார்கள். இட்ரிஸின் மரணத்திற்கு பிறகு ஷிர்க் மக்களிடையே பரவத் தொடங்கினார். நூ அவர்களை தவிர லா இலாஹா இல்லல்லா என்று யாரும் இல்லை என்று அஸ்தாக்ஃபிருல்லா. ஷிர்க் உலகை கைப்பற்றி எல்லா இடங்களிலும் ஷிர்க் அதிகரித்தது.